தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 72 மணி நேரத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. 2 முறை ஆளுநரை சந்தித்த தவேக தலைவர் விஜய் அவருக்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. இதன் காரணமாக ஆட்சி பொறுப்பேற்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் கட்சியாக காங்கிரஸ் தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 6 இடங்கள் யாரிடமிருந்து தவேகா கேட்டு பெறப்போகிறது என்ற கேள்வி எழுந்த நிலையில் குறிப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 கட்சிகளிடத்திலும் தவேகா ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருந்தது. இந்த நிலையில் தற்போது இன்று நேரில் சந்தித்திருக்கிறார்கள் தவேகாவுடைய நிர்வாகிகள். இதன் காரணமாக அடுத்த கட்ட முடிவுக்காக இந்த 3 கட்சிகளுடைய முடிவுக்காக தவேகா காத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐயுஎம்எல்-உடைய தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். செய்தியாளர் சந்திப்பிலும் தெளிவுபடுத்தியிருந்தார். இன்றும் என்றும் திமுகவுட பாரம்பரியமாக ஒரு கூட்டணியை வைத்திருக்கக்கூடிய கட்சி ஐயுஎம்எல். இந்த நிலையில் 2வது முறையாக இன்று தவேகா தரப்பில் ஆதரவு கோரியிருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக திமுக தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நிலைப்பாட்டை தற்போது ஐயுஎம்எல் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள் இன்று மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். இனி அடுத்ததாக இந்த கூட்டணி தொடர்பாக என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இந்த 3 கட்சிகள் மீதும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஆளுநர் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது. அதில் தவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு போதுமான பெரும்பான்மை கிடையாது என்பதை எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது ஆளுநர் மாளிகை. இதன் காரணமாக அடுத்ததாக போதிய பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே தவேகாவால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக இரு தரப்பிலும் தங்களுடைய நிலைப்பாட்டை முழுமையாக தெளிவுபடுத்தவில்லை அதிமுக தரப்பிலிருந்து. ஆனால் திமுக தரப்பில் தெளிவுபடுத்திவிட்டார்கள். எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் 6 மாதங்களுக்கு எந்தவிதமான கருத்தையும் விமர்சனங்களையும் முன்வைக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுச்சேரி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அரங்கேறி வருகிறது. தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். சார் வணக்கம். இப்ப திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது நடந்துட்டு இருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தவேகாவுக்கு லிமிடெட் ஆப்ஷன் தான் இருக்கா? இப்ப 3 கட்சியில நேரில் சந்திச்சு அழைப்பு எடுத்திருக்காங்க. காங்கிரஸை கேட்காம போய் வெறும் கடிதம் மூலமாகவே ஆதரவை பெற்று விட்டார்கள். இந்த 3 கட்சிகள் ஆதரவு தரதுல என்ன சுணக்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அடிப்படையில இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த புதுசாக அமையக்கூடிய ஆட்சி தொடர்பான அந்த நடவடிக்கைகளுக்கு ப்ராசஸ் அவங்க வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, எங்களால ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசமைப்பு ரீதியான சிக்கல், கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஏற்பட்டதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். 6 மாதத்திற்கு புதுசாக அமைய இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது வந்துட்டு திரு மு க ஸ்டாலின் அவரோட சொல்லிட்டாரு. நேற்று அந்த கட்சியை சேர்ந்த மக்களவை வடசென்னை மக்களவை தொகுதி உறுப்பினரும் சொல்லிட்டாரு. 2 முடிச்சு போச்சு. இப்ப 3வது என்ன அப்படின்னம்னா, இன்னைக்கு திரு ஆளுநர் வந்துட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கம், அவர் என்ன சொல்றாருன்னா, போதுமான அளவுக்கு பெரும்பான்மை இல்லை, அது நிரூபிக்கப்படவில்லை, எனவே வந்துட்டு ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ஜனநாயக ரீதியான நடைமுறைகளுக்கு எதிரானது என்று நான் அறுதியிட்டு கூறுவேன். ஒரு பத்திரிகையாளராக நான் பார்த்திருக்கிறேன். கர்நாடக மாநிலத்தில் 2 முறை எடியூரப்பா முதல்வராக பதவியேற்ற போது 2 முறையுமே அவர் 104, 100 அப்படின்ற அடிப்படையில தான் அவருக்கு வந்துட்டு மொத்த எண்ணிக்கை இருந்துச்சு. அதாவது 112, 113, 224 பேர் கொண்ட அவையில அவருக்கு 113 பேருடைய ஆதரவு வேணும். ஆனா அது இல்லாமலேயே 2 முறை அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டு முதல்வராகி பிறகு நம்பிக்கை தீர்மானத்தில் வந்துட்டு தோற்றோல் அதற்கு முன்னரோ அவர் பதவி விலகி இருக்கிறார் 2 முறை. ஆக அங்க ஆளுநர் அப்படி பண்ணியிருக்காரு. மராட்டியத்துல அது இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திரு பட்னாவிஸ் அவர்களை வந்துட்டு காலங்கத்தாலே கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சோ இங்க என்ன அப்படின்னம்னா, தமிழ்நாட்டினுடைய எலக்டோரல் வேர்டிக்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த எலக்டோரல் வேர்டிக்ட்ல வந்துட்டு தனிப்பெருங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்திருக்குது. அப்ப அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வந்துட்டு பெரும்பான்மை எட்டக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது the responsibility of the governor is to explore the possibility of establishing a government. அதாவது ஆளுநருக்கு இங்கே ஜனநாயக ரீதியான ஒரு அரசை அமைப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு திரு விஜய் அவர்கள் 2 முறை வந்து சந்திச்சிட்டாரு.
108 பேர் இருக்கிறாங்க, பிளஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய 5 பேருடைய ஆதரவோடு 113 வந்துருச்சு. அவருக்கு நீங்க ஒரு டைம் கொடுங்க, 2 வாரமோ 3 வாரமோ டைம் கொடுங்க. இது இந்தியாவுடைய ஜனநாயக நடவடிக்கைகள்ல இருக்கு. அப்படி அந்த கொடுத்தீங்க அப்படின்னம்னா அவரு அதுக்கப்புறம் முதல்ல தமிழக சட்டப்பேரவை ஏற்கனவே அதனுடைய காலம் முடிஞ்சு போய் அடுத்த சபையை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஆளுநருக்கு இருக்குது. அந்த அவையை அமைக்கணும் அப்படின்னம்னா முதல்ல ஒருவரை முதல்வரா நியமிச்சு அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அவர் அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு மூத்த உறுப்பினரை வச்சு சபாநாயகரை உட்கார வச்சு பதவி பிரமாணம் செய்ய வச்சதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் தான் பெரும்பான்மை தொடர்பான அந்த வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி வற்புறுத்தணும். அதை முன்னாடியே கூட சொல்லிட்டு செய்யலாம். எனவே திஸ் இஸ் த டியூ டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு எடுத்த உடனே பெரும்பான்மையை கூட அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மேபி இன்னும் 2-3 நாள்ல அது கூட பாசிபிலிட்டி தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்பொழுது சொல்லப்பட்ட நீங்க இங்க சொன்ன அந்த விட அருண்ராஜ் வந்துட்டு முஸ்லீம் லீக் சந்திச்சிருக்கிறதுனால அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 121 பேருடைய ஆதரவு அவருக்கு வருது. எனவே அது வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு அதை அமைப்பேன் அப்படின்னு சொல்றது அப்படின்றது ஆளுநர் எடுக்கக்கூடியது அரசியல் ரீதியான பார்வையாகத்தான் இருக்கிறதே ஒழிய அரசு அமைப்பு ரீதியான பார்வையாக இல்லை. அரசமைப்பு ரீதியாக அவர் செய்யணும் அப்படின்னா உடனடியாக நாளைக்கு விஜயை அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அவருடைய அமைச்சரவையை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். சட்டசபையை அமைப்பதற்கான அந்த நடவடிக்கையை அவர் தொடங்கி வைக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு காலகட்டத்தை அவர் அளிக்க வேண்டும். அதற்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு சொல்ல வேண்டும். இதுவே ஜனநாயக ரீதியான அவருடைய பொறுப்பு, கடமை. இப்ப தாவேகா தரப்புல தனிப்பெரும் கட்சியா போய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினாங்களா, இல்ல காங்கிரஸ் கட்சியோடைய ஆதரவு கடிதத்தோடு உரிமை கோரினாங்களா அப்படின்றத டிஸ்பியூட்டுக்கான முக்கிய இடமா இருக்கு. இதுல தாவேகாவே இன்னும் நேரடியாக ஆளுநர் மீது எந்த விதமான அதிருப்தியோ மாற்று கருத்தையோ முன்வைக்காத நிலையில மற்ற கட்சிகள் இதை பற்றி பேசுறதுக்கான காரணம் நான் எதுவும் வேணும்னு சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய கடிதத்தோட போனதும் சரி, போகாட்டிலும் சரி, அதை பத்தி ஒன்னும் இல்லைன்ற நானு. நீங்க ஒரு ஆட்சி இங்க இருந்து அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அடுத்த ஆட்சி வரும்போது நீங்க பெரும்பான்மை நபரை கேட்கலாம். இப்ப ஒரு தேர்தலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியில இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிக இடங்களை கைப்பற்றிய முதன்மையான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி ஹவ் யூ வில் எக்ஸ்ப்ளோர். நீங்க தாவேகாவை வச்சுதான் நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அந்த சாத்தியக்கூறை ஆராய முடியும். அப்ப அந்த சாத்தியக்கூறு அப்படின்றதுக்கு இதுதான் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அவருக்கு டைம் கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பண்ணலாம், முஸ்லீம் லீக் பண்ணலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பண்ணலாம், விடுதலை சிறுத்தைகள் பண்ணலாம், இன்னும் மேலும் பலரும் பண்ணலாம். பல கட்சிகள் வந்துட்டு அப்ஸ்டெயினும் பண்ணலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பு சில கட்சிகள் வந்துட்டு அப்ஸ்டெயின் பண்ணலாம். நாங்க இந்தாண்டு இல்லை அந்தாண்டு இல்லைன்னா அப்ப இருக்கிறவங்க வந்து தோஸ் ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்ற அடிப்படையிலேயே வந்துட்டு விஜயனுடைய அந்த மதுரை சபை வந்துட்டு நம்பிக்கை தீர்மானத்துல வெற்றியும் பெறலாம். எல்லாத்துக்குமே அடிப்படை என்னங்க, நீங்க அவையை அமைக்க வேண்டும். அதற்கு முதன்மையானது என்ன, விஜயை வந்துட்டு கூப்பிட்டு நீங்க பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான், இதான் ஃபர்ஸ்ட். இதை தவிர அவங்க அந்த கடிதத்தை கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி ஒண்ணும் இல்ல. அது என்னங்க ஊரறிஞ்ச விஷயம். காங்கிரஸ் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சது, கடிதம் கொடுத்தது எல்லாமே. அப்புறம் அதுல என்ன இருக்குது, 3 நாளா வந்துட்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்களும் ஆராயிறாங்க. அப்புறம் என்ன இருக்குது, த அவுட்கம் ஆல்மோஸ்ட் லைக் இப்படிதான் வரப்போகுது. அப்புறம் என்ன வேற ஒரு பாசிபிலிட்டி, இப்போ சில சொல்ற மாதிரி அதிமுகவும் அப்படிலாம் அதெல்லாம் கதை. ஆக்சுவலா அப்படியெல்லாம் ஒண்ணு இருந்துச்சுன்னா கூட அது லேட்டர் சப்ஜெக்ட். அது இது வரைக்கும் வரல. இன்னைக்கு தேர்தல் நடந்து முடிவுகள் அறிவிச்சு 3 நாள் ஆகி போயிட்டுது. இப்போ ஒரே ஒரு கட்சி அதுல முன்னணியில இருக்குது, ஒரே கட்சி தான் இருக்குது. அதற்கான அந்த உரிமையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். This is respecting the mandate of the people of Tamil Nadu. அவ்வளவுதான். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன். தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தாவேகாவை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது அரசியலமைப்பை மீறக்கூடிய செயல் என்று பத்திரிகையாளர் ஐயநாதன் கூறியிருக்கிறார். இனி தனிப்பெரும்பான்மை பெற்ற கடிதங்களோடு 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதத்தோடு அடுத்த நகர்வை தாவேகா மேற்கொள்வதற்கான முயற்சியை வேகப்படுத்தியிருக்கிறது. ஒன்று, காங்கிரசுடைய கடிதம் கிடைக்கப்பெற்ற நிலையில் இனி அடுத்ததாக சிபிஐ, சிபிஎம், விசிக இந்த 3 கட்சிகளுடைய கடிதம் என்பது அவர்களுக்கு வேண்டும். இந்த நிலையில் சிபிஐ, சிபிஎம் உடைய முடிவுகள் எதன் அடிப்படையில் எடுக்கப்படும் என்றால் அவர்களுடைய நிர்வாக குழு கூட்டம் கூடி, செயற்குழு கூட்டம் கூடி இது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்னதாக கட்சி ரீதியாக பல முக்கிய முடிவுகளை
அந்த கட்சியுடைய மாநில தலைவர் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி இதுக்கு மாறுபட்ட முறையில் அந்த கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக முடிவுகளை ஒரு இரவில் மாற்றி அமைத்தது. செயற்குழுவோ பொதுக்குழுவோ அல்லது நிர்வாக குழுவோ கூடி முடிவெடுக்காமல் மாநில நிர்வாகம் என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் கிரீஷ் ஓடங்கர் கையெழுத்திட்டு நிலைப்பாட்டை அந்த கூட்டணியை உறுதி செய்துவிட்டார். ஆனால் மாறாக சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் தான் இது தொடர்பான முடிவுகளை எடுக்கும். அதன் அடிப்படையில் அந்த கூட்டம் நாளைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிர்வாக குழு கூட்டங்கள் என்ன இறுதி முடிவெடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதா வேண்டாமா என்ற இறுதி முடிவை அந்த கட்சிகள் எடுக்கும். உதாரணத்திற்கு தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக சிபிஐ, சிபிஎம் இரு கட்சிகளும் அந்த எண்ணிக்கை 5 என்ற எண்ணிக்கையை திமுக கொடுத்த போது அந்த எண்ணிக்கையில் கையெழுத்திடுவதற்கு மிக நீண்ட நாட்கள், 2 அல்லது 3 நாட்களுக்கு மேலானது. அந்த எழுபறிக்கு அதனை ஆலோசிப்பதற்காக அத்தனை நாட்கள் நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதித்தார்கள். அதற்கு பிறகுதான் இறுதி முடிவு என்பது எட்டப்பட்டது. இந்நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நிர்வாக குழு கூட்டத்தில் தான் இறுதி முடிவெடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இதற்கு விடை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது.